ஆசிட். ஒரு ரியாக்ஷன்ல H வெளிய வந்துச்சுன்னா ஆசிட். அதுவே அதே ரியாக்ஷன்ல OH வெளிய வந்ததுன்னா அது என்னது? பேஸ், காரம். சரிங்களா? சால்ட் அப்படினா ஒண்ணும் இல்ல, அமிலமும் காரமும் சேர்ந்து ஒரு நடுநிலையாக்கல் வினையை என்ன பண்ணும்? நியூட்ரலைசிங் ரியாக்ஷனை கொடுக்கும். அதுக்கு பேர் தான் என்னது? சால்ட். இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு சரியா காரமா ஏதாவது சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்களேன், வயிற்றுல வந்து என்ன தன்மை உருவாகும்? அமிலத்தன்மை என்ன உருவாகும். இந்த அமிலத்தன்மையை வந்து நம்ம நியூட்ரலைஸ் பண்ணணும்னா கண்டிப்பா அமிலமும் காரமும் ரெண்டும் என்ன ஆகும்? சேர்ந்து நடுநிலையாக்கல் வினையா வெளியே வரும். அந்த நடுநிலையாக்கல் வினைக்கு எடுத்துக்காட்டு தான் என்னவா மாறும்னா என்னவா மாறும்? உப்பா. உப்பா என்ன ஆகும்? இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வயிற்றுல சொல்ற அமிலத்தினுடைய பேர் என்னது? HCl. இது கட்டாயம் என்ன நமக்கு ஏற்படும்? எரிச்சலை ஏற்படும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா ஒரு காரத்தை